தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். சமீபத்தில் ஜிஎஸ்டியில் செய்த மாற்றங்கள் வெறும் சீர்திருத்தம் மட்டுமல்ல, அது புரட்சி என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். கோவில்பட்டியில் நடைபெற்ற தீப்பெட்டி தொழில் 100ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய நிர்மலா சீதாராமன், தமிழகத்தில் பாஜகவுக்கு ஒரு எம்பி கூட இல்லை என்றாலும் தமிழகத்திற்கு பிரதமர் மோடி பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். தமிழ்நாடு மீது பிரதமருக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகமாக உள்ளது. தென் மாவட்டங்களில் பெரிய திட்டங்களை செயல்படுத்துவதற்கு பிரதமர் மோடியே காரணம். 2047ஆம் ஆண்டிற்குள் வளர்ந்த இந்தியா என்ற நிலைக்கு இந்தியாவை எடுத்துச் செல்ல பிரதமர் மோடி பல முயற்சிகளை எடுத்து வருகிறார். சமீபத்தில் ஜிஎஸ்டியில் செய்த மாற்றங்கள் வெறும் சீர்திருத்தம் மட்டுமல்ல, அது மிகப்பெரிய புரட்சியாகும். ஜிஎஸ்டி சீர்திருத்தம் மூலம் சுமார் 375 பொருட்களின் விலை குறைக்கப்பட்டுள்ளது. 4 அடுக்குகளாக இருந்த ஜிஎஸ்டி இப்போது 2 அடுக்குகளாக குறைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். மேலும் ஜிஎஸ்டியில் ஏற்படுத்திய சீர்திருத்தங்கள் வளர்ச்சியையும் வேலை வாய்ப்புகளையும் ஊக்குவிக்கும் என்றும், எதிர்காலத்தில் ஒரே அடுக்கு ஜிஎஸ்டி அமல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்றும் நிர்மலா சீதாராமன் கூறினார். ஜிஎஸ்டி வரி குறைப்பு பற்றிய பலன்களை சொல்லும் கூட்டமாக இருந்தாலும் தென் மாவட்டங்களை குறிவைத்து நிர்மலா சீதாராமன் பேசியுள்ளது அரசியல் ரீதியாகவும் முக்கிய நகர்வாக பார்க்கப்படுகிறது.